இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தா எதனா ஒரு புது ப்ராடக்ட் எதனா ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்போதான் என் கண்ணு முன்னாடி இந்த ஸ்மாலஸ்டான கேஜெட்ஸ்லாம் வந்து மாட்டிச்சு. ஸோ இந்த ஸ்மாலஸ்டான கேஜெட்ஸ் எல்லாமே தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்து ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். ஸ்மாலஸ்டான கேஜெட்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ எண்டிங்ல ஒருத்தருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கிவ் அவே பண்ண போறோம். அப்படின்னு சொன்னீங்க சாரு. பண்ண வேண்டிய நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும், அது கூட லைக் பண்ணும், அது கூட வந்து ஐ பட்டன் வந்து போட்டு வச்சுங்க. சோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த வீடியோ எண்டிங்ல ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கிவ் அவே வந்து இருக்கும். இன்னைக்கான வீடியோல ஸ்மாலஸ்டான கேஜெட்ஸ்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்துருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல வாங்கின ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மால் கேஜெட் வந்து பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்டான வீடியோ கேமர். இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல விளையாடும் தெரியுமா இந்த வீடியோ கேமு, அதுதான் எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க. இது பாக்குறதுக்கே குட்டியா அழகா வந்துருது. இது வந்து வீடியோ கேமும் பிளே பண்ணிக்க முடியும், அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கீ செயினா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, கியூட்டா அழகா வந்திருக்கு. நம்ம சின்ன வயசுல பிளே பண்ண எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த பசில் கேம்ஸ்லாம் விளையாடும் தெரியுமா வீடியோ எடுக்கிற மாதிரி, ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நோன்னா இதுல என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அரை மணி வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா இது கலர் வந்து சூப்பரா இருக்கு. இந்த யாருக்குன்னா நம்ம கிஃப்ட் பண்ணா கூட இது வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் போல. இதை வச்சு எதுவும் நான் பண்ண போறது கிடையாது. இது வந்து எங்க தெரு குழந்தைங்க கிட்ட தான் யாருக்கிட்ட வந்து கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டைரக்டா போயிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க. இதை பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து நான் ரிட்டர்ன் போட போறது கிடையாது, நானே வந்து வச்சுக்க போறேன். எதனால கேட்டீங்கன்னா செம்ம அழகா வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போனோடனே இது மொத்தத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிருவேன், உள்ள என்னென்னலாம் வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், செகண்டா இருக்கிற அந்த ஸ்மாலஸ்டான கேஜெட்டை பார்த்துருவோம். இதுதான் அந்த ஸ்மாலஸ்டான கேஜெட், எவ்வளவு குட்டியா இருக்குன்னு பாருங்க. ஸ்மாலஸ்டான வாட்ச் இல்ல, ரிங் வாட்ச். நீங்க இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு ரிங் வாட்ச் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கைக்கு வந்து போதான்னு ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துப்போம். ஓகே, டைட்டா இருக்கு அண்ட் பட் இருந்தாலும் கரெக்டா போயிட்டு வந்து ஃபிக்ஸடா வந்து உட்காந்துடுச்சு. ஸோ என் கைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து போயிட்டு மேட்ச் ஆகுது. அண்ட் இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் டைட்டா இருக்கு. இது லூஸ் ஆச்சுன்னா கீழே வந்துடும், ஸோ அதனால இது வந்து டைட்டா இருக்கு. ஓகே, இதுல வந்து நம்ம டைமும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல, அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த வாட்சோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 மட்டும் தான். சப்போஸ் நீங்க வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போறதுக்கு இல்லை நார்மலா வாட்ச் வாங்கணும் அப்படின்னா ரிங் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த ஸ்மாலஸ்டான அந்த வாட்ச் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வாட்ச் போட்டுன்னு இப்ப இந்த குட்டி வாட்ச் போட்டா எப்படி இருக்கு கைஸ்? பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதுக்கப்புறம் பென்டன் வாட்ச் இல்ல, இதுக்கப்புறம் இந்த ஸ்மாலஸ்டான வாட்ச் தான் இதுக்கப்புறம் இந்தியால வந்து ஃபேமஸ் ஆகுது. இதை வச்சு நம்ம வேற எதனா டெஸ்ட் வந்து பண்ணலாம், ஆனா அமேசான் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற அந்த அமேசிங்கான கேஜெட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மாலஸ்டான வாஷிங் மிஷின். இதுதான் அந்த மினி வாஷிங் மிஷின். ஓகே, ஓபன் பண்ணி பார்த்துருவோமா. இதுதான் பார்த்தீங்கன்னா மினி வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிளிப்கார்ட்ல போட்டிருக்காங்க. ஆனா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி வந்து காட்டுறேன். இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பின்னாடி ஓட்டுறதான். ஸோ நான் இப்பதான் வந்து வீடியோவை பார்த்துட்டு வந்தேன், ஏன்னா நம்மளுக்குமே ஒரு வெங்காயமும் தெரியல. ஒன்னும் தெரியாது மண்ணு கூலியே. ஓகே, இது வந்து பின்னாடி ஓட்டினதுக்கு அப்புறம் நம்ம வந்து எதுலாம் இப்படி வச்சு இது வந்து சுத்ததுக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணுமா. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 450 மட்டும் தான். இது வந்து சார்ஜ் போடுவோம், சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், சார்ஜ் போட்டோடனே சுத்துது. ஐயோ ஏடா இது சார்ஜ் ஒருவேளை ஓகே சார்ஜ் போட்டா மட்டும் தான் இது வந்து ஒர்க் ஆகும் போல கைஸ். நான் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அப்படி கிடையாது போல. இது கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் சுத்தும் போல. ஓகே கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அழுக்கு துணி வந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ அந்த அழுக்கு துணியில வந்து ஆல்ரெடி நிறைய அழுக்கு இருக்கு. ஸோ ஓகே, இது வந்து கிளீன் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த கார்னர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ள நல்லா ஒட்டிச்சு தண்ணி உள்ள. இப்போ வந்து ஆன் பண்ணுவோம். ஓகே கைஸ், லைட்டா வந்து பவுடரும் போட்டுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து போட்டாச்சு. இப்போ மிஷின் வந்து சுற்றிட்டு இருக்கு. என்ன ஒன்று ப்ராப்ளம்னா அந்த துணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த மிஷினில் வந்து மாட்டிக்குது. இப்போ இந்த ஒரு துணிக்கே இப்படி வந்து மாட்டுனா நம்ம ஒரு 4-5 துணியை வந்து அழுக்காக இருக்கிற துணி வந்து போட்டோன்னா அப்போ அது வந்து கரெக்டாக சுத்தமாக இல்லையான ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக வந்து சுத்தம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான நாலேஜ் இல்லாமல் அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தோச்சிச்சு, அது எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்குன்னு வந்து பார்ப்போம். கேஸ் இப்போ வந்து க்ளீன் பண்ணியிருக்கா இல்லையான்னு வந்து பார்ப்போம். தம்பி அந்த ஐக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதே ஐக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சூப்பரான ஒரு வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா தான் ஓடுது. வாஷிங் மிஷின் இல்லாதவங்க இது வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா என்ன ஒண்ணு, அப்பப்போ சுத்த சொல்ல அந்த மிஷின்ல போய் வந்து மாட்டிக்கிறதுனால ஸ்லோவா வந்து ஆயிடுது. மற்றபடி ப்ராடக்ட் ஓரளவுக்கு ஒர்த்து தான் கைஸ். எதுக்கும் ஒரு வாட்டி கீழே வச்சுட்டு மேலே வந்து சுத்துதான்னு பார்ப்போம்.
ஏய் அப்படியே மேலே வந்து மாட்டிக்குதுடா. சைட்ல தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இந்த ஒயர் இருக்குதுல்ல. ஏய் ஒயர்ல மாட்டிக்குதுடா. வச்சாலும் மேல வந்து துணி மாட்டி அப்படியே வந்து சுத்துறது வந்து நிறுத்திடுது. இது சைட்ல மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் போல. அண்ட் அழுக்கு அவ்வளவா எதுவுமே வந்து போல. அண்ட் மற்றபடி இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு சுமாரான ஒரு ப்ராடக்ட் தான். இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயன்டாப்பா அவன் இங்க படுக்க சொல்ற. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து எங்க அம்மா கிட்ட வந்து கேட்க போறேன். அம்மா இந்த ப்ராடக்ட் எப்படி இது? இது நல்ல ப்ராடக்ட்டுங்க. இது வந்து குழந்தைங்களுடைய ஜட்டி, கர்ச்சீஃபு, டவலு, சின்ன டவலு எல்லாமே துவைக்கலாங்க. நல்ல ப்ராடக்ட். நீங்களும் வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்க. நானும் இது வரல இவ்வளோ குட்டியான ஒரு வாஷிங் மிஷினை பார்த்ததே கிடையாது. நல்ல ப்ராடக்ட்டுங்க. இல்ல போதுங்க. வந்து அடுத்த ப்ராடக்ட் இது என்னன்னு எனக்கே தெரியல, பிரிச்சாதான் தெரியும். இவ்வளவு பெருசு இருக்குது. கிருட்டு 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 பாடிடாத அப்படின்னாரு. நான் எப்பயுமே கேமராமேன் நினைச்சு. ஓகேவா? பாக்ஸ் உள்ள இன்னொரு பாக்ஸ் போட்டு அனுப்புறாங்க. இதை நான் எப்படா பிரிக்கிறது? அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் வர கொடுத்து அனுப்பிச்சிடானுங்க இந்த மீஷோக்காரனுங்க. ஸ்மாலஸ்டான வேக்கம் டியூப்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா, ஆனா அதுல பார்க்க சொல்ல குட்டியா இருந்துச்சு, இதுல பாக்குறதுக்குன்னா பெருசா வந்திருக்கு. ஐயோ ஒருவேளை பெருசா பத்துமோ? இந்த வீடியோல நம்ம ஸ்மாலஸ்டான கேஜெட் தான் பார்க்க போறோம்னு நினைச்சேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பெரிய கேஜெட்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஓகே இதுதான் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஓரளவுக்கு குட்டியா தான் இருக்குது. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குற வேக்கம் கிளீனர். இது வந்து எப்படி கிளீன் பண்ணது வந்து பாத்துருவோம். சவுண்ட் வரும்போது இது மிக்சி சவுண்ட் பேர் இருக்குது. மிக்சி எத்தனை அதே சவுண்ட் ஆக்சுவலா அதே மாதிரி தான் இது. கிளீனிங்லாம் பயங்கரமா வந்து இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்துருக்குது. இதுதான் மினி வேக்கம் டியூப் வேக்கம் கிளீனர். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற நீ? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 550 தான். இதோட அது மட்டும் இல்லாம இதோட ஃபோர்ஸ் வச்சு எவ்வளவு பெரிய பொருட்கள்லாம் வந்து இதால நவுத்த முடியுதுன்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேக் வச்சுப்போம். இந்த புக் எதுவுமே இல்லை. இது வந்து தள்ளுதான்னு வந்து பார்ப்போம். ஓகே தள்ளுதான்னு வந்து பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் டியூப் வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிடுச்சு. இந்த பேக்குக்குள்ள எதுவுமே வெயிட் கிடையாது. ஆனா இது தள்ளுறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து முக்குது. அண்ட் அடுத்ததா என்னோட புக்கு வந்து எடுத்துன்னு வரேன். ரொம்ப வெயிட்டான புக்கு, அது தள்ளுதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வெயிட்டான புக்கு செம்ம வெயிட்டா வந்துருக்குது. ஆனா இந்த புக்கையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாவே வந்து இது வந்து தள்ளிடுச்சு. அந்த அளவுக்கு மேன் பவர் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஃபாஸ்டா வந்துருக்குது. கைஸ் இங்க பாருங்க, என் அவார்டு எவ்வளவு சொன்னாலும் அதை தூக்கி வந்து சேலஞ்சுக்கு வச்சிருக்கானுங்க. சரி பார்ப்போம் இது வந்து இதை வந்து பீட் பண்ணுதா இல்லைன்னு. இதுக்கு பின்னாடி வந்து பேக் வச்சுப்போம். நாங்க பாருங்க என்னோட கப்பு தான் அந்த வின் பண்ணிருக்கு இந்த வேக்கம் டியூப் பதிலு. பாருங்க அப்ப இந்த கப்பு எவ்வளவு வெயிட் இருக்கும் பாருங்க. இதோட வெயிட்டான புக்கே இது தள்ளிடுச்சு. ஆனா இந்த கப்பு வந்து தள்ள முடியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கான கார்த்தி அவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாத்துங்க. வேக்கம் டியூப் நீ வந்து என் அவார்டு கிட்ட வந்து தொட்ட. ஓகே கைஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மாலஸ்டான கேஜெட் தான் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. ஸ்மாலஸ்ட் கேஜெட்னா அந்த வேக்கம் டியூப் அது வந்து லிஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா நான் சர்ச் பண்ணது அது வந்து ஸ்மாலா தான் இருந்துச்சு. அதுல பார்க்க சொல்லுவோம். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பெருசு வந்துருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? நீ தெரிஞ்சு வேக்கம் டியூப் அவ்வளவு ஸ்மாலான, ஒருவேளை அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்மாலான சைஸான எனக்கு வேற தெரியல. ஓகே இந்த வீடியோல பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதோட பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல இதே மாதிரி வேற எதனா ப்ராடக்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போதான் இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஓகே இதோட பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம்.